ரொனால்டோவுக்கு இப்ப 15 வயசு. அப்போதான் அந்த இடி மாதிரியான செய்தி வந்திருக்கு. இதயத்துல லேசான வலி அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனவரை பரிசோதிச்ச மருத்துவர்கள் 1000ல் ஒருவருக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு வகையான இதய கோளாறு இது அப்படின்னும், இதற்கு பெயர் தான் டாச்சிகார்டியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மனிதருக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய இதய துடிப்பை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொனால்டோவுக்கு அப்போ இருந்தது 2 வாய்ப்புகள் தான். ஒன்னு, ஆடாம இருக்கணும். அதற்கு ஃபுட்பாலை மூட்டை கட்டி வச்சுட்டு வேற வேலையை பார்க்க போயிடணும். 2வது, அறுவை சிகிச்சை செய்துக்கிட்டு மீண்டெழ முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு மிக ஆபத்தான அறுவை சிகிச்சை. அன்னைக்கு இருந்த சூழல்ல அந்த ஆபரேஷனை செஞ்சுக்கிட்டு உயிர் பிழைப்பது கூட கடினமா இருந்திருக்கு. அந்த சூழல்ல கூட 2வது வாய்ப்பை தான் கையில் எடுத்திருக்காரு ரொனால்டோ. அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்காங்க. பயப்படாதீங்கம்மா, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் மறுபடியும் ஃபுட்பால் விளையாடுவேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு ரொனால்டோ. அதுக்கப்புறம் ஆபரேஷனும் முடிஞ்சிருக்கு. நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில நாட்கள்லயே தனக்கு பிரியமான கால்பந்தை விரட்டிக்கிட்டே மைதானத்துல இறங்கிட்டாரா ரொனால்டோ. ஏழ்மை, தடைகள், முழுமையான கல்வி இல்ல அப்படின்னு இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வெற்றி பெற்றதற்கு காரணம் அவருக்கு தன் திறமை மீது இருந்த அபாரமான நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம்.